வணக்கம். ஆஃப்டர் ப்ளஸ் டூலேருந்து ஆர்கே ஆன்சர்ஸ். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்என் கல்லூரி. எஸ்எஸ்என் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஒரு ஃபேமஸான இன்ஜினியரிங் காலேஜ்ன்றது வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சது. அது ஹெச்எல் கம்பெனி, கம்ப்யூட்டர் கம்பெனியோட ஓனர் சிவநாடார் அவருடைய கல்லூரி. 1996 ஸ்டார்ட் பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட 230 ஏக்கர் கேம்பஸு உள்ளே வந்து ரியலாகவே ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிவநாடார் யூனிவர்சிட்டியில் வந்து அதை வந்து இணைக்க போகிறதா வந்து அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2025-26 கல்வி ஆண்டில் சேர்ந்த மாணவர்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷனில் தான் இருப்பாங்க. இது படிப்படியாக வந்து அவங்க வந்து 2026-27 அகாடமி வந்து சிவநாடார் யூனிவர்சிட்டின்னு வந்து மாறிடும். சரிங்களா? சிவநாடார் யூனிவர்சிட்டின்னு மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்க போகிறாங்க. அப்புறம் டைரக்ட் இன்டர்வியூ வைக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எடுக்க போகிறாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அங்கே அண்ணா யூனிவர்சிட்டி ஃபிக்ஸ் பண்ண மாதிரி 55,000 மட்டும் தான் வாங்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. பட் யூனிவர்சிட்டியாக மாறினதுக்கப்புறம் 3,50,000 ரூபா வரைக்கும் ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற போகிறதா வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து அது வந்து எஸ்எஸ்என் வந்து யூனிவர்சிட்டியாக மாறுறதுனால ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய வந்து இன்டேக் வந்து வரப்போகுது. அதில் வந்து அந்த 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 கல்லூரிக்குள்ளார வந்து அது யூனிவர்சிட்டியாக மாறும் பட்சத்தில் அதை வந்து எஸ்எஸ்என் ஸ்கூல், இன்ஜினியரிங் ஸ்கூல் அந்த மாதிரி வந்துடும். எஸ்எஸ்என் இன்ஜினியரிங் ஸ்கூல்னு அப்படி பேர் வச்சுருவாங்க. அது வந்து எஸ்எஸ்என் சிவநாடார் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் காலேஜ் மாதிரி வந்துடும். ஸோ அதில் வந்து அவங்க வந்து இன்டேக் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா வந்து அவங்களால வந்து ஒரு 500, 1000 அந்த மாதிரி கூட இன்டேக் வந்து அவங்களால வந்து விஐடி, எஸ்ஆர்எம் மாதிரி அவங்களால வச்சுக்க முடியும். ஸோ அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் நிறைய மெரிட் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ பிஹெச்டி, அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸு, இந்த மாதிரி எம்ஐடி, இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எஸ்எஸ்என் காலேஜில் இப்போ ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இனிமேல் அந்த மாதிரி முடியாது. ஸோ அதனால் வந்து எஸ்எஸ்என் காலேஜ் வந்து யூனிவர்சிட்டியாக மாறுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். அதனால் அது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சீட்ஸ் அதிகமாகும். ஸோ இதனால் வந்து எஸ்எஸ்என் யூனிவர்சிட்டி சிவநாடார் யூனிவர்சிட்டியோட தரம் உயர்த்தப்படும். அதனால நிறைய மாணவர்கள் வந்து அந்த யூனிவர்சிட்டியோட எக்ஸாம்ஸை வந்து இனிமேல் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க விஐடிக்கு நிகராக அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால வந்து எல்லாரும் அந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸை வந்து எழுதுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.